Only if you build a house just to show people on the road how nice it is on the outside. என்னுடைய வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வெளியே பார்க்கிறவர்கள் பார்க்கும்படிக்கு எத்தனை பேர் வெளியே மட்டும் நீங்கள் நேர்த்தியாய் கட்டுவீர்கள்? That is the most important thing we must remember about the house of God. தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது இதைத்தான் நாம் முக்கியமாக நினைவு கூற வேண்டும். It doesn't matter if the outside is not painted, if the inside is comfortable to live, that's good. வெளியே ஒருவேளை நிறம் பூசப்படாவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல, உள்ளே வாழ்வதற்கு வசதியாக இருந்தால் அது போதும். So which is the house of God? ஆகவே இது தேவனுடைய வீடு, not the building. கட்டடம் தேவனுடைய வீடு அல்ல. In the Old Testament it was the building. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டடம் தான் தேவனுடைய வீடாக இருந்தது. Remember this. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். This is not the house of God. இது தேவனுடைய வீடு அல்ல. Our body, your body, that is the house of God. நம்முடைய சரீரம், உங்களுடைய சரீரம், அதுதான் தேவன் தங்கும் வீடு. Think of how much time we take to prepare our outside before we go out of the house. வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்பொழுது நாம் எவ்வளவு நேரத்தை செலவு செய்து புறத்தை நாம் தூய்மையாக்கிக் கொள்கிறோம். When we go out, we don't wear the same clothes that we wear. வீட்டிலே இருக்கும்பொழுது என்ன ஆடை உடுத்தி இருந்தோமோ அதையே நாம் உடுத்தி கொண்டு வெளியே நாம் போவதில்லை. The inside is more important than the outside. புறத்தை காட்டிலும் அகமே மிக முக்கியமானது. It doesn't matter if your house is not painted. உங்களுடைய வீட்டுக்கு வர்ணம் பூசப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு பொருட்டல்ல. Comfortable to live inside. ஆனால் உள்ளே வாழ்வதற்கு அங்கே வசதி இருக்கிறதா? How do the people inside the house live with each other? உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒருவரோடொருவர் தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? Think if some rich person has built a beautiful house and inside they're all husband and wife are fighting and quarreling. ஒரு பணக்காரர் அருமையான வீட்டை பணம் செலவு செய்து கட்டி இருக்கிறார், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் what sort of house is that? அது எந்த விதமான வீடு? Then it's better to live in a little hut where the inside the husband and wife love one another and live happily. அதற்கு மாறாக குடிசை வீடாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, அது உள்ளே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்தால் அதுவே மேலானது. The inside is important. புறம் அல்ல, அகமே முக்கியம். We are not saying that the outside is not important. ஆகவே புறம் என்பது முக்கியமே அல்ல என்று நாம் சொல்லவில்லை. But generally speaking, in human beings we care more for the outside appearance than for the inside. மனிதனை குறித்து நாம் பேச வேண்டுமானால் பொதுவாக சொல்ல போனால் அகத்தை காட்டிலும் புறத்தை நாம் தூய்மையாக வைப்பதையே நாம் மேன்மைப்படுத்துகிறோம். Now think of the real house of God, which is you. ஆனால் இப்பொழுது உண்மையான தேவனுடைய வீடாக இருக்கக்கூடிய உங்களை நினைத்து பாருங்கள். This house looks so nice on the outside and so nice on the inside. இந்த வீடானது வெளியே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, உள்ளேயும் நன்றாக இருக்கிறது. That's wonderful. அது அருமையான காரியம். That's how it should be. அப்படித்தான் இருக்க வேண்டும். What about your house? உங்களுடைய வீட்டை பற்றி என்ன? This house. இந்த வீடு. People look at you on the outside, it looks so nice. வெளியே பார்க்கும் பொழுது நேர்த்தியாக இருக்கிறது. Supposing they could come inside you. ஒருவேளை அவர்கள் உங்களுக்குள்ளாக போக முடிந்தால் does it look so nice on the inside? உள்ளேயும் அருமையா இருக்குமா, நேர்த்தியா இருக்குமா? Or does it need some repair? அல்லது உள்ளே செப்பனிட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? If this wall is broken down, they will seek to repair it immediately. இந்த சுவர் விரிசல் வந்து உடைந்து போனால் உடனடியாக அதை பழுது பார்ப்பார்கள். If the roof is leaking, they'll repair it immediately. கூரை ஒழுகி கொண்டிருந்தால் அதையும் உடனடியாக பழுது பார்ப்பார்கள். We're not happy that other people think it is a good building, doesn't matter if it leaks. மற்ற வெளியே பார்த்தால் நல்ல கட்டடம் என்று சொல்லுகிறார்கள், அது போதும், உள்ளே ஒழுகினால் நமக்கு என்ன என்று சொல்லி நாம் இருக்க மாட்டோம். We never say that. நாம் ஒரு காலம் இப்படி சொல்வதில்லை. You say, what's the use other people saying it is a nice building if it is leaking? உள்ளே ஒழுகுகிறது, வெளியே இருக்கிற நல்ல கட்டடம் என்று சொல்வதனால என்ன பிரயோஜனம்? What's the use other people saying it's a nice building if the wall is cracked? வெளியே இருக்கிற நல்ல கட்டடம் என்று சொல்லியும் உள்ளே சுவரிலே விரிசல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? And what is the use other people saying you are a nice believer if inside it is all needs a lot of repair? உள்ளே எவ்வளவோ பழுது பார்க்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது, ஆனாலும் வெளியே உங்களை பார்க்கிற நல்ல ஒரு விசுவாசி என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? We must be careful about our inside as much as we are careful about the inside of a building. ஒரு கட்டடத்தின் உள்ளே நாம் எவ்வளவு கவனமாய் காரியங்களை செய்கிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் உள் காரியங்களை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். When the Lord told them to make a tabernacle in the Old Testament, Exodus 25, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது he told them in verse 8, 8ஆம் வசனம், you have to make this as a holy place in which I can live. அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. So
the main purpose of that tabernacle was not just to show other people, all the Philistines and Moabites and all, oh what a wonderful tent this is. பெலிஸ்தியர்கள் மோவாபியர்கள் போன்ற மற்ற ஜனங்களுக்கு என்ன அருமையான ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று காண்பிக்கும்படியாக அது நோக்கம் அல்ல. He says it is a place where God says I have to live. நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். So we can learn something from that. ஆகவே இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். The most important thing about this house of God, our body, நம்முடைய சரீரமாகிய இந்த தேவனுடைய வீட்டை குறித்துதான முக்கியமான காரியம். God says I want to live there. நான் அங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Supposing you are getting a guest to come and live in your house. உங்களுடைய வீட்டிலே வந்து ஒரு விருந்தாளி வருகிறார். Oh, I'm sure you will give him the best room. அருமையான ஒரு அறையை அவருக்கு கொடுப்பீர்கள். I have been in many houses where the husband and wife vacate their best room and ask me to stay there. நான் சில வீடுகளுக்கு போயிருக்கிறேன். கணவனும் மனைவியும் அங்கே இருக்கக்கூடிய தங்களுக்கென்று இருக்கக்கூடிய சிறந்த அறையை காலி செய்துவிட்டு எங்களுக்கு அதை இருக்க முடியாது தங்க முடியாது தந்திருக்கிறார்கள். Do it up so nicely. அவர்கள் மிகவும் நேர்த்தியாய் அந்த அறையை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார்கள். Think how we must keep our heart when we ask Jesus to come and live there. இயேசுவே என் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும் என்று சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு நேர்த்தியாய் நம்முடைய உள்ளத்தை வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். Do you take as much care for your heart every day as you would for a guest who has come to live in your house? உங்களுடைய வீட்டிற்கு விருந்தாளி வரும் பொழுது எவ்வளவு கவனமாய் அந்த அறையை சுத்தம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு கவனமாய் உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாய் வைப்பதற்கு சிரத்தை எடுக்கிறீர்களா? Would you allow your guest to live in a room where the roof is leaking? நீங்கள் கூரை ஒழுகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறையை அவர்களுக்கு கொடுப்பீர்களா விருந்தாளிக்கு? No. இல்லை. You know, brothers and sisters, we give more respect to our earthly guests than to Jesus. பூமிக்குரிய விருந்தாளிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் இயேசுவுக்கோ அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. It doesn't matter if your guest room is not very nice and painted and all that. உன்னுடைய விருந்தாளி வந்து தங்கும் அறை நேர்த்தியாய் வர்ணம் பூசப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை. You may be poor, so you cannot afford to make a wonderful guest room. அருமையான ஒரு விருந்தாளி அறையை செய்வதற்கு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். But our heart, ஆனால் நம்முடைய இருதயம், we must always keep it perfect for Jesus to live there. அங்கே இயேசு வாசம் பண்ணுவதற்கு எப்பொழுதும் அதை நேர்த்தியாய் வைத்திருக்க வேண்டும், பூர்ணமாய் வைத்திருக்க வேண்டும். The first time God said to build a house for me, he said I want to live there. எனக்காக ஒரு வாசம் பண்ண ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, கூடாரத்தை கட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம் நான் அங்கே வாசம் பண்ண வேண்டும். And when they built it, அதை அவர்கள் கட்டின பொழுது, we read here in Exodus 40, யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், verse 34, 34ஆம் வசனம். The glory of the Lord filled the house. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. That was the most important thing. இதுதான் மிக முக்கியமான காரியம். Not the color of the curtain or the wall or the pillars or any such thing. அங்கே உள்ள தூண்களுக்கு என்ன நிறம் அடித்திருக்கிறீர்கள் அல்லது சுவருக்கு என்ன நிறம் அடித்திருக்கிறீர்கள், எந்த விதமான தொங்குதிரையை போட்டிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல. No, the glory of God was there. அங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறதா? That must be how it is in our personal life. இதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய குணாதிசயமா இருக்க வேண்டும். So when you think of a nice building like this that we have got now, இப்பொழுது நமக்கு அருமையான ஒரு கட்டடம் கிடைத்திருக்கிறது, we have to think of two other houses. நாம் வேறு இரண்டு வீடுகளை குறித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். One is our heart, ஒன்று நம்முடைய இருதயம், and the other is our home where we live. இன்னொன்று நாம் வாசம் பண்ணக்கூடிய குடும்பம். How is our heart? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How is our home? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? When Jesus lives in our heart, yes, everything in our heart perfectly clean. இயேசு நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சுத்தமாய் இருக்கிறது, சுத்தம் பண்ணப்படுகிறது. You will not give a guest a room which is all dirt and mud on the floor. தரையிலே மண்ணும் தூசியும் படிந்திருக்கக்கூடிய ஒரு அறையை விருந்தாளிக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். I've been in many poor people's homes. They've never given me a room which is dirty. அநேக ஏழைகளுடைய வீடுகளிலே நான் போய் தங்கி இருக்கிறேன், ஒரு காலம் அசுத்தமான அறையை நான் தங்க முடியாது கொடுத்ததில்லை. Even the poorest person, even if it's a small room, they'll give me a clean room. ஒரு மிகவும் ஏழையான ஒரு மனிதர் இருந்தாலும் சரி, அவர் எனக்கு சிறு அறையை கொடுத்தாலும் அது சுத்தமான அறையாய் கொடுப்பார். The Lord is not asking us for a big place, but a clean place. ஆண்டவர் நம்மிடத்தில் பெரிய இடம் தான் என்று கேட்பதில்லை, ஆனால் எனக்கு சுத்தமான இடம் தான் என்று கேட்கிறார். So that's the first lesson we need to learn. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். Every time you come on Sunday and other days to see this building, ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கட்டடத்தை பார்க்க முடியாது நீங்கள் வரும்பொழுது,
You ask yourself two questions. இரண்டு கேள்விகளை நீங்கள் உங்களை பார்த்து From கேட்டுக்கொள்ளுங்கள். what you hear today. இன்றைக்கு நீங்கள் கேட்ட காரியங்கள். Number one. ஒன்று, Is my heart as clean and nice looking as this building? இந்த கட்டடத்தை போல என் இருதயமும் நேர்த்தியாக சுத்தமாக இருக்கிறதா? In the inside. உள்ளே. Secondly, இரண்டாவது, is my home, the way I live with my husband and wife and children, as clean as this building? என்னுடைய குடும்பத்திலே கணவனோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் விதம் இதுபோல சுத்தமாக இருக்கிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும். You must remember that. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள Every வேண்டும். time you come here, ஒவ்வொரு முறையும் நீங்கள் இங்கே வரும் பொழுது, Lord, ஆண்டவரே, this reminds me, I've got to keep my heart clean. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் வைக்க வேண்டும் என்று இது என்னை நினைவூட்டுகிறது என்று சொல்ல Because வேண்டும். this is not the house of God. ஏனால் இது தேவனுடைய வீடு அல்ல. This is a building. இது ஒரு கட்டடம். God doesn't live here. தேவன் இங்கே வாசம் பண்ணுவதில்லை. When you all go away, நீங்கள் எல்லாரும் போய்விட்டால் Jesus is not here. இயேசு இங்கே இல்லை. Now Jesus is here. இப்பொழுது இயேசு இங்கே இருக்கிறார். Why? ஏன்? Because we are here. நாம் இங்கே இருக்கிறதுனாலே. When we all go away, நாம் எல்லாரும் இங்கே இங்கிருந்து போய்விட்டால் Jesus goes away. He's not in this building. இயேசு இங்கிருந்து போய்விடுவார். அவர் இந்த கட்டடத்தில் இருக்க மாட்டார். So remember that. It's your heart that is the real building. ஆகவே உங்கள் இருதயம் தான் உண்மையான தேவன் வாசம் பண்ணும் கட்டடம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரம். And the inside is as important as the outside. வெளியே எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் உள்ளே முக்கியம். We paint the outside, we paint the inside. வெளியே நாம் நிறம் பூசுகிறோம், உள்ளேயும் நாம் பெயிண்ட் பூசுகிறோம். Outside looks nice, inside looks nice. வெளியே நன்றாக இருக்கிறது, உள்ளேயும் நன்றாக இருக்கிறது. The meaning is that our outward testimony before all the people must be good. அதனுடைய பொருள் என்னவென்றால் மக்கள் மத்தியிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி நன்றாக இருக்க வேண்டும். And our inward testimony before God must also be good. தேவனுக்கு முன்பாக நமக்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சாட்சியம் நன்றாக இருக்க வேண்டும். See 1 Samuel 1 சாமுவேல் chapter 16. 16ஆம் அதிகாரம். Here we read about Samuel going to select a king for Israel as God told him. தேவன் சொன்ன விதமாக சாமுவேல் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தேடும்படியாய் போகிறார். Because the first king Saul was a failure. என்னன்னா முதல் ராஜா சவுல் அவர் வீழ்ச்சியடைந்தவராய் So he போய்விட்டார். said, go to Bethlehem to the house of a man called Jesse, verse 1, and I'll select one of his sons to be the king. ஈசாயினுடைய வீட்டுக்கு நீ போ, அங்கே குமாரரிலே ஒருவனை நான் ராஜாவாக தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். So he went to Jesse's house and Jesse brought his sons before him. ஆகவே ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் போகிறார். அங்கே ஈசாய் ஒவ்வொரு மகனாக அழைத்து கொண்டு வருகிறார். Now Jesse had 8 sons. ஈசாய்க்கு 8 குமாரர்கள் உண்டு. But he brought only 7 of them before him. அவருக்கு முன்பாக 7 மகன்களை மட்டுமே கொண்டு வந்தார். The youngest boy David, he said no use calling him, he cannot be. கடைசி மகன் தாவீது அவன் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனை அழைக்க முடியாது என்று சொல்லி அவரே தீர்மானித்து விட்டார். He called only 7. 7 பேரை மட்டுமே அழைத்தார். And then the first smart tall looking chap called Eliab, verse 6, came before Samuel, and Samuel looked at his height and face and said, oh, definitely this is the one the Lord has chosen. ஆகவே முதல் மகன் எலியாப்பை கூட்டிக் கொண்டு Verse வந்தார். 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே கண்டிப்பாக இவராய் தான் இருக்க வேண்டும் என்று அவன் நல்ல வளர்ச்சி அடைந்த கம்பீரமான உடலை கொண்டவனாக இருந்தான். அவன் தான் ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிறார் என்று எண்ணினார். And the Lord said no. ஆண்டவர் எலியாவை பார்த்தா இவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். Don't judge by a man's face or height. ஒரு மனிதனுடைய முகத்தை வைத்தோ அவனுடைய உயரத்தை வைத்தோ எடை போட வேண்டாம். This is not what I have chosen. எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார். You should not make your decisions the way men make. மனிதர்கள் எப்படி தீர்மானிக்கிறார்களோ அதுபோல நீ தீர்மானிக்க கூடாது. Man looks on the verse 7 on the outside, God looks at the heart. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், புறத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அகத்தை பார்க்கிறார். So it doesn't mean that our outward testimony is unimportant. ஆகவே நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி முக்கியமில்லை என்று நாம் சொல்ல முடியாது. Our outward testimony is very important. நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி மிக முக்கியம். Just like the outside of the house. அது வீட்டுக்கு புறமே உள்ள காரியங்களை போல. See what Jesus said in Matthew 5 and verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? This is about our outside testimony. அங்கே நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி. That is the outside of the house. அது வீட்டினுடைய புற தோற்றம். That people look at the outside. மக்கள் புற தோற்றத்தை பார்க்கிறார்கள். People look at the outside of our life. நம்முடைய வாழ்க்கையின் புறத்தை பார்க்கிறார்கள். And he says, let your light so shine before men that they may see your good works and glorify your Father. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம்
மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. So, is our outside important? ஆகவே புறத்தோற்றம் முக்கியமா? When you build a new house, don't you make sure the outside also looks nice? நீங்கள் ஒரு புது கட்டடத்தை கட்ட தீர்மானிக்கும் பொழுது புறத்தோற்றம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது இல்லையா? Yeah. ஆம், That is important. அது முக்கியம்தான். So here the Lord says, don't think your outside is unimportant. ஆகவே உங்களுடைய புறத்தோற்றம் முக்கியமல்ல என்று எண்ண வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார். People must look at the way you live, நீங்கள் வாழக்கூடிய விதத்தை மக்கள் பார்க்க வேண்டும். the way you speak, நீங்கள் பேசுகிற விதம், the way you do things, காரியங்களை செய்கிற விதம், your humility, உங்களுடைய தாழ்மை, your spirit of service to them. நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவி. And they have to say, there's something different about this person. ஆம், இந்த நபரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறதே. You know, I have heard many people who got converted like that. அநேகர் இப்படி மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். They see how somebody behaves in an office. ஒரு அலுவலகத்திலே ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்க்கிறார்கள். They say, why you like that? ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். I used to work in the Navy. நான் கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். And in the Navy, the officers have many parties many times. அங்கே மேல் அதிகாரிகள் அநேக ஒரு விருந்தை கொடுப்பார்கள். And in those parties, the first thing they all do before they eat any food is drink. அவர்கள் எந்த ஒரு ஆகாரத்தையும் சாப்பிட முன்பதாக அந்த பார்ட்டிக்கு வந்தால் அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் அவர்கள் மதுவை அருந்துவார்கள். They drink so many alcoholic drinks. விதவிதமான மதுபான வகைகளை அவர்கள் அருந்துவார்கள். And they would always see me என்னை பார்ப்பார்கள். always standing with some orange juice. ஆரஞ்சு ஜூஸ் தான் வைத்துக் கொண்டு நிற்பேன். One of the prayers I used to pray was, Lord, please give me a chance to witness to these people. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு சாட்சி பகரும்படியாக எனக்கு ஒரு தருணத்தை தாரும் என்று என்னுடைய ஜெபங்களிலே ஒன்று. It's not easy to go and talk to these naval officers who are only interested in money and fun. கப்பற்படையில் அதிகாரிகள் எல்லாம் விருப்பமெல்லாம் அவர்களுக்கு எப்படியாவது ஜாலியாக இருக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். அவர்களிடத்திலே சாட்சி சொல்வது கடினம். Very difficult to start telling them about the gospel. சுவிசேஷத்தை எப்படி ஆரம்பிப்பது என்பதே கஷ்டமா இருக்கும் அவர்களிடத்திலே. But in these parties, ஆனால் இந்த விருந்துகளிலே they would see me standing with this orange juice. நான் இந்த ஆரஞ்சு ஜூஸை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பேன். And they say, hey, why are you not drinking? நீ ஏன்பா மதுவை அருந்துவதில்லை என்று கேட்பார்கள். I said, okay, now you asked a question, I'm going to give you a long reply to that. இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்டீர்கள், உங்கள் கேள்வி ஒன்றுமானால் சிறிதா இருக்கலாம், ஆனால் நான் பெரிய பதிலை சொல்ல போகிறேன் என்று சொல்லுவேன். And I'd give them the gospel. நான் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவேன். So it is a wonderful, even a small thing like this, it is a wonderful opportunity. ஆகவே இது போன்ற சிறு காரியங்கள் கூட நாம் தேவனுக்கு சாட்சி சொல்வதற்கு அருமையான தருணங்கள். In your place of work, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடம், that you are upright. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள். See, I heard a story of a very God-fearing cobbler who used to repair shoes. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியை நான் அறிந்திருக்கிறேன். He would always repair shoes perfectly, even though he was a poor man. அவர் ஏழையாக இருந்தாலும் கூட நேர்த்தியாக இந்த பணியை செய்வார். So he had a little boy who used to work with him. அவருக்கு பணி செய்யும்படியாக ஒரு சிறு பையன் இருந்தான். He told his master one day, அந்த கையாள் எடுபடியால் அதனுடைய எஜமானை பார்த்து சொன்னாராம், why are you using this high quality leather and all to repair these shoes? இந்த ஷூவை தைப்பதற்கு ஏன் நீங்கள் உயர்ந்த ரக தோலை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டானாம். All these other cobblers, they use all third rate leather so that the people will come back quickly with the spoiled shoes for further repair. மற்றவர்கள் எல்லாம் தரம் குறைந்த தோலை பயன்படுத்துகிறார்கள், அது சீக்கிரமாக கிழிந்து போய்விட்டால் மீண்டும் உங்களிடத்தில் வருமானத்துக்கு என்று வருவார்கள். That way we can make more money. எப்படி நாம் அதிகம் பணம் சம்பாதிக்கலாமே. So the cobbler told him, ஆகவே இந்த காப்லர் சொன்னாராம், he said, I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். One day I shall stand before the judgment seat of Christ. ஒரு நாளிலே நான் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பேன். And when my turn comes to stand before him, அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக என்னுடைய முறை வரும்பொழுது there'll be a big pile of shoes next to the judgment seat of Christ. நியாயத்தீர்ப்புக்கு பக்கத்திலே அங்கே நிறைய ஷூக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். All the shoes I repaired. அந்த காலணிகள் எல்லாம் பதனிடப்பட்ட காலணிகள், பழுது பார்க்கப்பட்ட காலணிகள். And the Lord will take each shoe. அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு காலணியை எடுத்து பார்ப்பார். And if I did not do it properly, நான் அதை நேர்த்தியாக செய்யவில்லை என்றால், he will say, John, why did you use this useless leather to repair this shoe? ஜான், ஏன் இந்த தரம் குறைந்த தோலை பயன்படுத்தி இந்த காலணியை பழுது பார்த்திருக்கிறாய் என்று கேட்பார். What will I say? நான் என்ன சொல்லுவேன்? Can I say because I wanted to make more money? நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சனால அப்படி செய்தேன் என்று சொல்ல முடியுமா? I am more worried about that day
than today whether I can make more money. இந்த நாளிலே பணம் சம்பாதிக்கல என்பதை காட்டிலும் அந்த நாளை குறித்து அதிகமாய் நான் பயப்படுகிறேன், கவனமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். When we are upright and honest as Christians in our work, நம்முடைய வேலையிலே நாம் நேர்மையுள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் other people wonder, why are you doing that? ஏன் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று மற்ற மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். We have an opportunity to testify. நாம் சாட்சி பகரும்படியாக நமக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. I had an opportunity when I was in a ship to testify to the senior officers. கப்பலிலே பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது மேல் அதிகாரியிடத்திலே சாட்சி சொல்வதற்கு எனக்கு ஒரு தருணம் கிடைத்தது. I could say, sir, I'm not doing my work to please you. ஐயா, இந்த பணியை நான் உங்களை பிரியப்படுத்தும்படியாக செய்யவில்லை. Whether you see me or don't see me, I will do my work faithfully because I do it to please God. நீங்கள் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் தேவனை பிரியப்படுத்தும்படியாக என்னுடைய பணியை செய்கிறேன். So our outward testimony must be good. ஆகவே நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இருக்க வேண்டும். But the inside, God looks at the heart. That must also be good. ஆனால் உள்ளே தேவன் பார்க்கிறார் அந்த இருதயம், அங்கேயும் நன்றாக இருக்க வேண்டும்.